இன்னைக்கு சீமான் அவர்கள் இன்னைக்கு அசைக்க முடியாத அரசியல் சக்தி தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்டசபை. இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் வச்சிங்கன்னா பாரதிய ஜனதா 3வது கட்சி. ஆனால் நமக்கு இப்போ நடக்க போகிறது சட்டசபை தேர்தல். அப்போ 2021 3வது பெரிய கட்சி யார்? சீமான் தான். அப்போ ஒரு 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எப்படி நீங்கள் யாரும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் கணக்கு போட முடியும்? அவரும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இவர் சீமான் வந்தாலும் என்னென்ன நடக்குங்கிற ஒரு யூகத்தை எல்லாருமே அனாலிசிஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் இவர் நான் எங்கேயும் கூட்டணி போக மாட்டேங்கிற ஒரு கொள்கையில் இருக்கார். பட் யூகிக்கிறவங்க ஒரு அசஸ் பண்ணுறீங்க, சீமான் வந்தால் என்ன ஆகுங்கிற கணக்கு போட தானே செய்வாங்க. இல்லை தனியாக நிற்கிறவங்களுக்கு தான் எங்களுடைய வாக்குன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் சீமானுக்கு போடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கி தான் ரூல் ஆஃப் த கேம். நீங்கள் இப்படி தான் விளையாண்டாகும். நீங்கள் டெஸ்ட் மேட்ச் விளையாடும் போது வேறு ரூல்ஸு, ஒன் டேக்கு வேறு ரூல்ஸு, 2020க்கு வேறு ரூல்ஸு. இப்போ 2020 விளையாடுற அளவுக்கு இப்போ ஆகிப்போச்சு. இப்போ இந்த ஆட்டம் இதுதான். அப்போ இன்றைக்கி சீமான் அவர்களுடைய எண்ணம் இல்லை நாங்கள் தனிச்சே நிற்பங்கும் போது அவங்களுக்கு வாக்கு சதவீதம் வந்துகிட்டு இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி சீமான் 3வது பெரிய கட்சி சட்டமன்ற தேர்தலில் 8.22%. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா டிசிக்கா 1% கீழே தான் அவங்களுடைய வாக்கு வங்கி. அவங்களுக்கு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஆனால் சீமான் என்ன சொல்கிறாரு? இல்லை எனக்கு உடனடி வெற்றியெல்லாம் தேவையில்லை, நாங்கள் இப்படியே பொறுமையாக நாங்கள் வருவோம், நான் இல்லைனாலும் என்ன, நான் இது ஒரு கையளிச்சிட்டு போகிறேன், அதுக்கு வர அடுத்த சந்ததியினர்லாம் வரட்டும்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி ஒரு பெரிய நீண்ட நெடிய பயணத்துக்கு தயாராக இருக்கனால அவர் தனியான ரூட்டில் போகிறாரு. இன்றைக்கி எல்லா கட்சிக்குமே என்ன தேவைப்படுதுன்னா ஒரு கூட்டணிங்கிறது தேவைப்படுது. அப்போ அரித்தமெட்டிக் கேமாக மாறிடுது இது. இப்போ கூட்டணியை விரும்பாத ஆட்கள் பூரா நாம் தமிழரை பார்ப்பாங்க இல்லையா? ஆனால் அந்த ஒரு கணக்கு இருக்குது, அது இல்லைங்கிறதுக்கெலாம் இல்லை. அப்போ கூட்டணியே இல்லாமல் தனிச்சு ஒரு ஆள் நிற்கிறாருன்னா சீமான் தொடர்ந்து நிற்கிறாரு, அதனால் அவருக்கு வாக்கு கொடுக்கலாங்கிறத கொடுப்பாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு இருந்தார் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக நான் தனித்தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரீசெண்டாக கூட விஜயகாந்த் அவர்கள் செய்த தவறை நான் செய்ய மாட்டேன் கூட்டணி விஷயத்தில் அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். ஆனால் சில அரசியல் திறனாய்வாளர்கள் அவங்க சொல்லக்கூடிய கணக்குகள் கொஞ்சம் மாற்றாக இருக்குது. சீமான் அவர்கள் விஜயோட கூட்டணி வச்சா 18% வந்துடுவார், என்டிஏ கூட்டணிக்குள்ளே சீமான் 45%லாம் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சீமானை வச்சு ஒரு கணக்கு போடுறாங்க. இது எடுப்படாதுன்னு தெரிஞ்சால் அந்த கணக்கை போடுறதுக்கான காரணம் என்னன்ற ஒரு கேள்வி வெளியே வருது. அது ஒன்றும் இப்போ விஜயகாந்த் செய்த தவிர நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய செட்டப் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட், அதுதான் நம்மளுடைய எலெக்ஷன் சிஸ்டம். யார் அதிகமாக மெஜாரிட்டியான வாக்கு யார் வாங்குறாங்கிறத விட யார் மற்ற கூட போட்டி போடுறவங்களை விட யார் ஒருத்தர் கூடுதலாக வாங்குறாரு அப்படிங்கிறது தான். ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் இப்போ 100%ன்னா 51% யார் வாங்குறாங்க, அவங்க தான் முதல்வர் பிரதமருங்கிறதெல்லாம் இல்லை. நிற்கக்கூடிய வேட்பாளர்களை எல்லா வேட்பாளர்களையும் யார் ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினாலும் அவங்க தான். அப்போ இதுதான் இருக்குது. அப்போ இன்றைக்கி இந்த ஒரு சிஸ்டமாக இந்த விளையாட்டினுடைய ரூல் இதுவாக இருக்கிறனால இன்றைக்கி எல்லா கட்சிக்குமே என்ன தேவைப்படுதுன்னா ஒரு கூட்டணிங்கிறது தேவைப்படுது. அப்போ அரித்தமெட்டிக் கேமாக மாறிடுது இது. இப்போ இதே எல்லா கட்சியும் தனித்தனி தான் நிற்கணும், அவங்களுக்கு வரக்கூடிய சதவீதத்தை வச்சு பிரதிநிதித்துவம் கொடுக்க போகிறோம், ரெப்ரசன்டேஷனாக நம்ம இப்போ நீ 8% வாங்குறியா, 234 சீட்டா, 234 பெருக்கல் 8% சீட் இந்தாங்க சீமான் கட்சிக்கு, நீங்கள் 25% இந்தாங்க பெருக்கல் 25% உங்களுக்கு, 40 இந்தாங்க உங்களுக்கு, அப்படி கொடுக்கறது இல்லை. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு தொகுதியிலையுமே நம்ம எந்தெந்த இடத்துல சீட்டு ஜெயிக்கக்கூடியது, எந்தெந்த பேக்கெட்டில் யார் யாருக்கு செல்வாக்கு அதிகம்னு பார்க்கும்போது தான் அவங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்போ உதாரணத்துக்கு வடக்கு மண்டலங்களில் யார் ஸ்ட்ராங்கு, அதே மாதிரி வன்னியர்கள் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எஸ்சி எஸ்டி எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இல்லை சில கம்யூனிஸ்டுகள் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்கங்கிறத வச்சு நம்ம எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், அப்போ நமக்கு வீக்காக இருக்கிற இடத்துல சீட்டை ஜெயிக்கணும்னா அந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்கோ அவங்கள சேர்த்து, இந்த மாதிரி இது கூட்டல் கழித்தல் கணக்காக மாறி போச்சு. இன்னைக்கு கொள்கை அரசியலெல்லாம் தாண்டி இன்னைக்கு சாதாரண கணக்கு கூட்டல் கழித்தல் அரசியலாக மாறிடுச்சு. இது உள்ள வகையே ஒரு துர்பாகிய நிலைமை தான் இது. ஆனால் இன்றைக்கி தான் ரூல் ஆஃப் த கேம். நீங்கள் இப்படி தான் விளையாண்டாகும். இப்போ நீங்கள் டெஸ்ட் மேட்ச் விளையாடும் போது வேறு ரூல்ஸு, ஒன் டேக்கு வேறு ரூல்ஸு, 2020க்கு வேறு ரூல்ஸு. இப்போ 2020 விளையாடுற அளவுக்கு இப்போ ஆகிப்போச்சு. இப்போ இந்த ஆட்டம் இதுதான். அப்போ இன்றைக்கி சீமான் அவர்களுடைய எண்ணம் இல்லை நாங்கள் தனிச்சே நிற்பங்கும் போது அவங்களுக்கு வாக்கு சதவீதம் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி சீமான் 3வது பெரிய கட்சி சட்டமன்ற தேர்தலில் 8.22%.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா பிசிகா 1% கீழே தான் அவங்களுடைய வாக்கு வங்கி. அவங்களுக்கு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அப்போ இதுக்கு உண்டான வித்தியாசம் பாருங்கள், இதுதான் நிலைமை. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு கூட்டணிங்கிறது வந்து தேவைப்படுது, ஒரு வெற்றி வாய்ப்பை பார்க்கும்போது. ஆனால் சீமான் என்ன சொல்கிறாரு, இல்லை எனக்கு உடனடி வெற்றியெல்லாம் தேவையில்லை, நாங்கள் வந்து இப்படியே பொறுமையாக நாங்கள் வருவோம், நான் இல்லைனாலும் என்ன, நான் இது ஒரு கையளிச்சிட்டு போகிறேன், அதுக்கு வர அடுத்த சந்ததியினர்லாம் வரட்டும்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி ஒரு பெரிய நீண்ட நெடிய பயணத்துக்கு தயாராக இருக்கனால அவர் வந்து தனியான ரூட்டில் போகிறாரு. கட்சி உறுப்பினர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது பண்ணணும், அது வந்து அது இருக்குல்ல பண்ணுறாங்க, இது வரைக்கும் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எல்லாருமே செயல்பட்டாகணும். இல்லை நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இல்லைன்னா அது வந்து ஒரு போராட்ட இயக்கமாக மாறிடும். கட்சி இயக்கமாக மாறிடக்கூடாது. கட்சிங்கிறது வந்து கட்சியினுடைய உச்சபட்ச நோக்கம் என்னன்னா ஆட்சியில் உட்கார்ந்து அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலியமாக தாங்கள் நினைக்கக்கூடிய நல்லதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது தான் அரசியல். அப்போ நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக வர்றீங்கன்னாவே உங்களை அதிகாரத்தை நோக்கி போகிறது தான் உங்களுடைய இலக்காக இருக்கணும். இல்லை எங்களுக்கு அதிகாரம் போகிறது வந்து இலக்கு இல்லை, எங்களுக்கு வந்து சமுதாயத்தை மாற்றுறது தான் இலக்குன்னா நீங்கள் அரசியல் கட்சியாக இருக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா இன்றைக்கி அரசியல் கட்சியாக இருந்தீங்கன்னா ஒரு சமூகத்தில் வந்து அந்த இடத்துல ஒரு குறைபாடுகளை நீங்கள் சொல்லணும்னா ஐயோ இவன் ஓட்டு வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு பேச மாட்டாங்க. ஒரு நியாயமான நடவடிக்கை எடுக்க முடியாது, ஏன்னா அந்த காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் இதே வந்து ஒரு பொதுநல இயக்கமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சமூக இயக்கமாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் எவனுடைய ஓட்டு தயவும் தாட்சின்னு உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தோன்ற கருத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ நீங்கள் அந்த மாதிரி போயிடலாம். அப்போ நீங்கள் அரசியல் கட்சின்னு வரும்போதே உங்களுடைய பிரதான கொள்கையை நோக்கமே என்ன, ஆட்சியில் உட்காரலாம். அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வரலன்னாலும் பரவாயில்லைங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது உடன்பாடு இல்லை. அப்போ வந்து என்ன ஆகுனா ஒரு இலக்கு இல்லாத பயணமாக மாறிடும். அப்போ அந்த மாதிரியே சீமானை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதே எண்ணத்தில் இருப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாயிடும். அப்போ என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம அந்த இடத்துல போய் உட்காருவோங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை வந்து விதைக்கணும். அது வந்து ரொம்ப கட்டாயம். இன்றைக்கி இவர் சொல்கிறது வந்து நான் விஜயகாந்த் மாதிரி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு 8.33% உள்ளார வர்றார் 2006. அதுக்கப்புறம் 2011 7 சம்திங் தான் வாங்குறாரு, பழைய வாக்கு கூட வாங்கல. ஆனால் வந்து 41 சீட்டில் நின்று 29 சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக வரார். திமுக வந்து எதிர்கட்சி கூட இல்லை. நிச்சயமா. அப்போ இது கூட்டணி வச்சனால விஜயகாந்துக்கு பலகீனமான பலம் தான் கிடைச்சிது. அந்த பலத்தை தக்க வச்சுக்க வேண்டியது விஜயகாந்த் அவர்களுடைய பொறுப்பு. ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு உழைச்சி ஒரு முன்னுக்கு வந்து மேலே ஒரு நிலைமைக்கு வந்துடுறீங்க. அந்த நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நிலைமையை தக்க வச்சுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அந்த நபரோட பொறுப்பு. அப்போ நீங்கள் அந்த நிலைமையை நீங்கள் தக்க வச்சுக்காதனால நீங்கள் சரிஞ்சு கீழே வந்துட்டீங்கன்னா இல்லை நான் முன்னுக்கே வரமாட்டேன் இப்படியே இருப்பேன்னு சொல்கிறது அது ஏற்புடைய வாதம் இல்லை. அப்போ இன்றைக்கி விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்றைக்கி அலையன்ஸ் வச்சு இன்றைக்கி 2011 எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். கலைஞர் அவர்கள் இருக்கும்போதே பின்னாடி தள்ளிட்டு வந்தார்னா எவ்வளோ பெரிய மகத்தான சாதனை. சாதாரண சாதனை இல்லை, அது மகத்தான சாதனை. ஆனால் அவர் சறுக்கினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அவசரம், பொறுமையின்மை. அப்போ சட்டசபையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2011 ஜெயிக்கிறாங்க. 2012 சட்டசபையில் காரசாரமான விவாதம் வருது. அங்கேயே வேட்டியை மடித்து கட்டிட்டு நாக்கையெல்லாம் துருத்திக்கிட்டு இருக்கும்போது அப்பயே ஜெயலலிதா வந்து அவங்க சபதம் போடுறாங்க, இல்லை நீங்கள் இல்லாமல் நாங்கள் வந்து ஜெயிச்சு காமிக்கிறோம் எலெக்ஷன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூட்டாக இருந்தவங்க வந்து ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க பகையாளியாக மாறிட்டாங்க அந்த இடத்துல. அப்போ அதுக்கப்புறம் அந்த உள்ளாட்சி தேர்தலெலாம் தனியாக நின்று அவங்க ஜெயிச்சு காமிச்சு இவங்களெல்லாம் தோக்கடிக்கிறாங்க. 2014 38 இடத்துல 37 ஜெயிச்சாங்க நினைக்கிறேன். யார்? ஏடிஎம்கே சொல்கிறேன், தனித்தனி. அதை தான் சொல்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்க 3வது பெரிய கட்சியாக இருந்தாங்க ஆல் இண்டியாவில் ஏஐடிஎம்கே. ஆமாம், 3வது அதிக எம்பிக்கள் வச்சுருந்தது ஜெயலலிதா அம்மையார் தான். மோடியா லேடியான்னு கூட்டு அவங்க அடிச்சுட்டு போனது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக வந்த உடனே அவங்க வந்து அந்த விஜயகாந்த் அவர்கள் தைரியத்துக்கு பேர் போனவர். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எது நமக்கு பலன் நினைக்கிறோமோ அதே நம்மளுடைய பலகீனமாக மாறிடும். அதில் கான்சியஸாக நம்ம இல்லைன்னா தைரியம்தான் பலம்னா அதே தைரியம் தான் இவரை வந்து பலகீனமாகவும் மாறிச்சாங்க. சட்டசபையில் அந்த மாதிரி பண்ணின உடனே அவங்க அந்த இடத்துல தான் முடிவு எடுக்கிறாங்க, இல்லை உங்களைய இல்லாமல் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இது முதல்ல அவர் பண்ணின தப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கேருந்து எம்எல்ஏக்களை பூரா அவங்க தூக்க ஆரம்பிக்கிறாங்க. டிஎம்கேல இருந்தவங்க. ஆமாம், எம்டிஎம்கேக்கு விஜயகாந்த் கட்சிக்காரங்களை பூரா அவங்க வந்து தூக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எதிரி ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து கூட்டணி இதெல்லாம் பார்க்காம நீங்கள் நாக்கம் அடித்து துருத்தி காமிக்கிறதெல்லாம் வந்து அவங்க சட்டசபையில் சொல்கிறாங்க, எல்லாம் சினிமாவில் வச்சுக்க, இங்கே வந்து பண்ணாதீங்கிறதெல்லாம் பின்னாடி நிற்கிறவங்க பேசுகிறாங்க.
ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்தபோது இது வந்து அவர் பண்ணின ரெண்டாவது தப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்எல்ஏக்களை ரீட்டைன் பண்ண முடியல. மூணாவது வந்து பார்த்திங்கனாக்கா அவங்கக்கிட்ட அந்த இடத்துல நேரத்தில் அவருக்கு உடம்பு முடியாமையும் போகுது. அப்போ அந்த உடம்பு முடியாமல் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவரை வச்சு நிறையா கற்பனை கதைகளெல்லாம் கட்டப்பட்டுச்சு. பத்திரிகையாளர்களை வச்செல்லாம் பல இடத்துல வந்து அவர் நோகடிக்கப்பட்டார். அதுக்காகலாம் பின்னாடி வருத்தப்பட்டு அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அழுகாத மக்கள் கிடையாது. ஏன்னா விஜயகாந்த் தனிப்பட்ட முறையில் அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை இன்றைக்கி வரைக்கும் அரசியலில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு அருமையான மனிதர். ஆனால் அவர் எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் தான் அவரை வந்து கீழே தள்ளுச்சு. ஸோ அவருக்கு வந்து உடம்பு முடியலைங்கும் போது அப்பயே வந்து என்ன ஆகுதுனாக்கா அவங்க ஒய்ஃபும் மச்சனனும் வராங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்கட்சியில் இருக்கிறவங்களே அதை வந்து சில நேரத்தில் லைக் பண்ணல. அவங்க பண்ணின கூட்டணி விஷயங்கள்லையும் நிறையா தவறுகள் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2016 வந்து கலைஞர் கூட போகாமல் இவங்க வந்து பழம் நழுவி பாலில் ஒழுக போகுதுங்கிற அளவுக்குலாம் கலைஞர் சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ராங்கான வந்து ஒரு மக்கள் நல கூட்டணியில் போயிட்டு இவரை முதல்வர் வேட்பாளராக அனுபவிக்கிறாங்கன்னு சொன்ன இப்போ விஜய் சொல்கிறாரு பாருங்க, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிற மாதிரி இவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளருங்கிற அந்த ஒரு இதுக்கு ஆசைப்பட்டு போய் இதுக்கு போனார். மக்கள் நல கூட்டணிக்கு போயிட்டு அங்கே போய் ஒன்றும் இல்லாமல் கட்சி போச்சு. கடைசியில் 2021 வெறும் 0.4% தான் அவங்களுடைய வாக்கு வங்கி. அப்புறம் அதிமுக கூட இன்றைக்கி 2024 கூட்டணி வச்சு தான் 2% இப்போ கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி விஜயகாந்த் வந்து கூட்டணியினால் அவர் மோசம் போகலை, கூட்டணி வச்சனால அவர் உச்சாணி கொம்புக்கு போனார். அந்த உச்சாணி கொம்புக்கு போனதுக்கப்புறம் அவர் எடுத்த சரியான தவறான சில முடிவுகள்னால கால சூழ்நிலைகள்னால தான் அவர் சரிஞ்சாரே ஒழிய கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தாருன்னா யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு உடனே அடுத்த வருஷமே வந்து அந்த ஆக்ரோஷத்தை காமிக்காமல் பொறுமையாக இருந்திருந்தாருன்னா ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் இன்றைக்கெலாம் வந்து விஜயகாந்த் அவர்கள் பயங்கரமான ஃபோர்ஸாக மாறி இருப்பார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த எம்டிஎம்கே வந்து டிஎம்டிஏக்கு இருக்க வேண்டிய நிலைமையே வேறு. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையே வேறு. காரணம் என்னென்னா அதிமுக கூட கூட்டணி சேர்ந்ததல்ல, அதுக்கப்புறம் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் சரிஞ்சது. அதனால் சீமான் அவர்கள் சொல்கிறதுல எனக்கு இந்த மாற்று கருத்து இருக்குது. இன்னொன்று சார், இந்த கூட்டணி கணக்குகளில் நாம் தமிழரை சேர்த்து பார்க்குறாங்களா, இது எதனால் நினைக்கிறீங்க? இல்லை, இன்றைக்கி சீமான் அவர்கள் இன்றைக்கி அசைக்க முடியாத அரசியல் சக்தி தமிழ்நாட்டில். இன்றைக்கி சட்டசபை, இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தல் வச்சிங்கன்னா பாரதிய ஜனதா 3வது கட்சி. ஆனால் நமக்கு இப்போ நடக்க போகிறது சட்டசபை தேர்தல். அப்போ 2021 3வது பெரிய கட்சி யார்? சீமான் தான். அப்போ ஒரு 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து எப்படி நீங்கள் யாரும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் கணக்கு போட முடியும்? அப்போ அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கூட்டணி கட்சியில் இவர் சீமான் வந்தாலும் என்னென்ன நடக்குங்கிற ஒரு யூகத்தை எல்லாருமே அனலைசிஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் இவர் வந்து நான் எங்கேயும் கூட்டணி போக மாட்டேங்கிற ஒரு கொள்கையில் இருக்கார். பட் யூகிக்கிறவங்க ஒரு அசஸ் பண்ணுறீங்க, சீமான் வந்தால் என்ன ஆகுங்கிற கணக்கு போட தானே செய்வாங்க. இப்போ இன்கேஸ் விஜய் அவர் வந்து கூட்டணிக்கு போகிறான்னு வைங்களேன், மாற்றுன்ற அடிப்படையில் வந்து நாம் தமிழருக்கு ஒரு ஹைப் கிடைக்கும் தனியாக. அதாவது விஜய் அவர்களின் லாப நஷ்டத்தை தாண்டி நாம் தமிழருக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும்னு சொல்ல போகுது. இது உண்மையா? இல்லை, கண்டிப்பாக. இப்போ கூட்டணியை விரும்பாத ஆட்கள் பூரா நாம் தமிழரை பார்ப்பாங்க இல்லையா? ஆனால் அந்த ஒரு கணக்கு இருக்குது, அது இல்லைங்கிறதுக்கெலாம் இல்லை. அப்போ கூட்டணியே இல்லாமல் தனிச்சு ஒரு ஆள் நிற்கிறாருன்னா சீமான் தொடர்ந்து நிற்கிறாரு, அதனால் வந்து அவருக்கு வாக்கு கொடுக்கலாங்கிறத கொடுப்பாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி விஜய் அவர்கள் தனியாக இருக்கிறதுக்கு பதில் அங்கே போனார்னா நான் தான் சொல்கிறேன், இந்த 3 பதவியில் ஏதாவது ஒரு பதவி, அப்போ ஒரு அரசியல் ஆளுமை, ஒரு அரசியல் சக்தி அவருக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி இந்த ஒரு 3 பதவியில் ஏதோ ஒரு பதவி கிடைக்கும் போது அடுத்த 5 வருஷம் வந்து அந்த தாவேக்காவை இன்னும் திடப்படுத்துறதுக்கு, வலுப்படுத்துறதுக்கு, அடுத்த தடவை அந்த 31 எலெக்ஷனில் போட்டி போட்டு ஒரு முதல்வர் வேட்பாளரை நோக்கி போகிறதுக்கு அது பெரிய அளவுக்கு பயன்படும். சீமான் அவர்களுக்கும் ஆமாம் பாருங்கள் எல்லாரும் கூட்டணி போகிறாங்க, நாங்கள் மட்டும்தான் பாருங்கள் தனியாகவே நின்றுட்டு இருக்கோங்க போது, இல்லை தனியாக நிற்கிறவங்களுக்கு தான் எங்களுடைய வாக்குன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் சீமானுக்கு போடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக சார். இப்போது டிஎம்கே மேலே அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது, அது ஆனாலும் நாங்கள் வந்து கூட்டணியாக வலுவாக இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு வரும் வேலையில். இப்போ ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா ஒரு விதியாக விதிச்சிட்டு இருக்கு. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி, அப்புறம் வந்து சசிகலா, இவங்க வந்து ஒரு பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க. செங்கோட்டையன் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறாரு, எடப்பாடி அவர்களுக்கு மீதான விமர்சனத்தெல்லாம் அவங்க வைக்கிறாங்க. ஸோ ஏடிஎம்கே வந்து இன்னும் வீக்கெண்ட் பண்ணிட்டு வராங்களா அவங்க கூட இருக்கிறவங்களே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் இப்போ அப்படி பார்க்கல. என்ன காரணம்னா இன்றைக்கி புதுசாக என்ன நடந்திருக்கு? டிடிவி எப்போ வெளியே வந்தார்? அவர் எப்பயோ ஒரு கட்சிக்கு தலைவர். அதே மாதிரி சசிகலா அம்மையார் வந்து எப்பயோ வெளியே போயிட்டாங்க அரசியலை விட்டு. அவங்க வந்து இன்றைக்கி 2027 வரைக்கும் அவங்க எலெக்ஷனில் நிற்க முடியாது, ஜட்ஜ்மெண்ட் வந்தனால. அப்போ இன்றைக்கி சசிகலா அம்மையார் உள்ளார வந்து இவங்க தான் எங்களுடைய கட்சியினுடைய முகம்னு போய் அதிமுக அவனுடைய முகம்னு காமிச்சா பொதுமக்கள் ரசிப்பாங்களா? இன்றைக்கி யாரும் ரசிக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சசிகலா அம்மையார் எங்கேயாவது அதிமுக எதிர்குரல் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை.
எதிர்த்து பேசுறது பூரா யாருன்னு கேட்டிங்கனாக்கா டிடிவி தினகரன். டிடிவி இன்னைக்கு அவர் அதிமுகவே கிடையாது. அதனால் இவர் அதிமுகவை பற்றி பேசுறதுக்கே தார்மீக உரிமை டிடிவிக்கு கிடையாது. அதுதான் என்னுடைய பார்வை. அடுத்தது இப்போ ஓபிஎஸ் வாங்க. ஓபிஎஸ் கூட இருந்த இப்போ அவர் என்ன பாண்டியன், அவர் டக்குனு மனோஜ் பாண்டியன் இப்போ எங்கே போயிருக்காரு? டிஎம்கே. அப்புறம் அப்போ ஓபிஎஸ்ஸை நம்பி இன்னைக்கு வெளியே போகிறீங்க. அப்புறம் இன்னும் வைத்தியலிங்கமும் இப்போ போயிடுவாருங்கிற மாதிரி இருக்குது. நேற்று சவுசுக்குங்கிற அவருடைய வீடியோவில் பேசுகிறாரு, நான் ஒரு ஸ்கூப் கொடுக்குறேன், ஜனவரி மாதத்தில் ஓபிஎஸ்ஸே திமுகவுக்கு போயிடுவாருன்றாங்க. இணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குறாங்க, இது நீங்கள் வந்து தமிழையில் வைக்கிறத கூட வச்சுருக்கீங்கன்னு அவருடைய இன்டர்வியூவில் பேசுகிறாரு. அப்போ இப்போ இன்றைக்கி அதே மாதிரி போகிறாரா இல்லையா அது அவர் சொல்கிறாரு, விட்டுருங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்டிஏவிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி போய் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரா இல்லையா? காலையில் வாக்கிங் போகும்போது பார்க்குறாரு, ஈவினிங் வீட்டுக்கு பழத்தத்தோட போய் என்ன கட்டாயம்? உடனே காலையில் பார்த்துட்டு மாலையில் போக வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது? அப்போ நீங்கள் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்த உடனே நீங்கள் திமுக அணியை நோக்கி போகிறீங்கன்னா என்ன அர்த்தம் அது? அப்போ இன்றைக்கி சவுக்கு சங்கர் சொல்கிறது நடக்குமா நடக்காதாங்கிறது தானே இருக்குது. அப்போ இவங்க எல்லாமே வந்து ஒரு பக்கம் அதிமுக ஒன்று சேரணும்னாலும் இப்போ நான் தெளிவாகவே கேட்குறேன், ஓபிஎஸ்ஸோ டிடிவியோ இதே நீங்கள் சொல்லக்கூடிய செங்கோட்டையனோ இந்த கடந்த 4.5 வருஷமாக இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சிக்கு எகென்ஸ்டாக எந்த ஒரு போராட்டத்தை இந்த 3 பேரும் செஞ்சாங்க? இல்லை, எதுவும் இல்லை. அப்புறம் இவங்க போய் எப்படி போய் இவங்க கிட்ட மக்கள் எல்லாம் இவங்க பின்னாடி நிற்கிறாங்க, உடனே இவங்களெல்லாம் சேர்த்திக்கலன்னா அதிமுகவுக்கு பாதகமாக இருங்கிறது எந்த விதத்தில் வந்து நம்ம ஏற்றுக்கிறது? எப்படி வந்து முதல்ல தினகரனை எப்படி உள்ளார விட முடியும் சொல்லுங்கள்? அவர் இன்னொரு கட்சி. இப்போ தினகரன் அந்த கட்சியை கழிச்சிட்டு அதிமுக மெம்பர் ஆகிடுவாரா? மாட்டார். அவரே தானே சொல்கிறாரு, இல்லை எனக்குன்னு கட்சி இருக்குன்னு. அப்புறம் எப்படி அதிமுகவை ஒன்றிணைக்கிறத பற்றி பேசுகிறதுக்கு டிடிவிக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? ஓபிஎஸ் அவர்கள் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பக்கம் ஒன்று சேரணும்னு ஆசைப்படுறீங்க, இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய நோக்கத்துக்கு நேர் எதிர்மாறாக நீங்கள் போய் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அப்போ இப்போ நீங்கள் செங்கோட்டையனுக்கு வாங்க. செங்கோட்டையன் வந்து இல்லைன்னா நான் ஒன்று பண்ணுறதுக்கு தான் ஆசைப்பட்றேன்னா, ஒன்று பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாலும் உங்களுக்கு வந்து எதுக்கு அவங்களோட நீங்கள் ஒரே காரில் ட்ராவல் பண்ணுறீங்க? அங்கே போய் நின்றுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், கே செங்கோட்டையன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு டெபாசிட் போக போகுது, எடப்பாடிக்கு டெபாசிட் போக போகுது. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த 3 பேர்த்தினுடைய நோக்கம் என்ன? அதிமுகவை ஒன்றிணைக்கிறதா, அதிமுகவை தோற்கடிக்கிறதா? இப்போ எடப்பாடி பழனிசாமி யாரு? அதிமுகவோட பொதுச் செயலாளர். அப்போ எடப்பாடி பழனிசாமி தோத்தா யார் தோப்பாங்க? ஏடிஎம்கே தோக்கும். அப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு டெபாசிட் போகுதுன்னா உங்களுடைய நோக்கம் அதிமுகவுக்கு டெபாசிட் போகணுங்கிறதான நோக்கமாக இருக்க போகுது. அப்போ எந்த அதிமுகவினுடைய தொண்டனாவது இவங்க 3 பேர் செய்யக்கூடிய நடவடிக்கையில் 1% ஆதரிப்பாங்களா? அப்போ நீங்கள் ஒன்று சேர்த்துறங்கிற ஆள் இங்கே இல்லை, நீங்கள் பேசணும். அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு வந்து இல்லை என்னைய கட்சியை விட்டு நீக்கினது வந்து வருத்தம் அளிக்குதுன்னா எப்படி நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எடப்பாடிக்கு டெபாசிட் போகணுன்னா உங்களை இன்னும் வச்சு கட்சியில் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? எடப்பாடி இதில் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டார். முதல்ல வந்து அவர் வந்து கெடு கொடுக்கும்போது கூட பதவியை விட்டு தான் நீக்கினாரே ஒளி அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கல. அவ்வளோ கண்ணியம் காத்தார் அவர். இதே ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் அப்படி வச்சுருப்பாங்களா? தூக்கிட்டு இருப்பாங்க. இல்லை ஸ்டாலின் அவர்கள் வச்சுருப்பாரா இப்போ கட்சியில்? அப்போது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெருந்தன்மையை நீங்கள் மதிக்கிறீங்களா முதல்ல? அப்போ நீங்கள் உடனே போயிட்டு நீங்கள் அந்த கூட்டத்தில் நின்றுட்டு அப்பயும் என்ன சொல்கிறார், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து, எடப்பாடி இவர் டிடிவி சொல்கிறார், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த தேர்தல் வேலையை பார்க்க போகிறோம்னா, இப்போ டிடிவிக்கு சொன்னது என்ன? எடப்பாடியை தலைமையை ஏற்றுக்க மாட்டோம். ஓபிஎஸ்ன்னு சொல்கிறது அதே, செங்கோட்டையனும் அதே. என்ன அப்புறம் நீங்கள் என்னத்தை போய் அதிமுக ஒன்று சேர்த்துறீங்க? இது அதிமுக ஒன்று சேர்த்துற லட்சணமா இது? அப்போ எந்த இடத்துல வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து ஆமாம் இவங்களாம் உள்ளார இருந்தால் பரவாயில்ல. இப்போ நீங்கள் சரண்ராஜா இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் கண்ணை மூடிட்டு யோசிச்சு நீங்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீட்டில் நீங்கள் உட்கார்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 பேர் செய்கிறத எந்த காரணத்தை கொண்டாவது நீங்கள் கட்சிக்குள்ளார இணைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வருமா? நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், நிச்சயம் வராது. யார் வேணால் இருக்கட்டும், யாருக்காவது வந்து இப்போ அவங்க 3 பேர்த்தையும் ஒன்று சேர்த்தணுங்கிற எண்ணம் வருமா? நிச்சயம் வராது. அப்புறம் எடப்பாடி செய்கிறது வந்து நம்ம தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, அங்கே டிடிவி தினகரன் பேசும்போதே கொடநாட்டில் இருந்த டாக்குமெண்ட்டை பூரா நான் தான் எரிச்சு அழிச்சேன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அந்த டாக்குமெண்ட்லாம் என்ன டாக்குமெண்ட்? அதெல்லாம் என்ன சீக்ரெட் வச்சுருந்தீங்க இத்தனை நாளா? அப்போ சில சாட்சியங்களை பூரா நீங்கள் எரிக்கிறீங்கன்னா அந்த சாட்சியத்தை உள்ளார இப்போ நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் இவரை ஒதுக்கி வச்சிருந்தாரா இல்லையா? டிடிவியை நிச்சயமாக கட்சியை விட்டு தூக்கி வச்சிருந்தாரா? ஊடுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரா இல்லையா? கட்சி யாரும் அவரோட தொடர்பு வச்சுக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரா இல்லையா? கொடநாடு யாருடைய பங்களா? ஜெயலலிதா அவர்கள். அப்போ அந்த கொடநாட்டில் ஜெயலலிதா அம்மையார் இறந்த உடனே டிடிவி தினகரன் அந்த கொடநாட்டுக்குள்ளார போயிட்டு அங்கே இருந்த டாக்குமெண்ட்லாம் எரிச்சிருக்காருன்னா இந்த சட்டத்தை அதிகாரத்தை இவர் எந்த அத்தாரிட்டியில் அவர் உள்ளார பூந்து எரிச்சார்? அதை
இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வியா இல்லையா? நமக்கு அதிமுக சம்மந்தம் இல்லை, கேட்கணுமா இல்லையா பொது நலவாதியா? அப்போ நீங்கள் மீடியாவில் உட்காந்துட்டு சொல்கிறீங்க இதை நான் தான் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எரிச்சேன்னு. முதல்ல அது என்ன டாக்குமெண்ட்? உங்களுக்கு அம்மா வந்து உங்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்றீங்க, ஜெயலலிதா அம்மையார். அப்படி ஒதுக்கி வச்சிருக்கும் போது நீங்கள் எப்படி கொடநாட்டுக்குள்ளார போக முடியாது? உங்கள் பங்களா இல்லை, ஜெயலலிதா அம்மையாரோட தானே. அப்போ நீங்கள் எப்படி அங்கே போனீங்க? அவங்களுடைய டாக்குமெண்ட் உங்கள் கைக்கு எப்படி வந்துச்சு? நீங்கள் எந்த அத்தாரிட்டியில் நீங்கள் அதை எரிச்சிங்க? இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லி ஆகணுமா இல்லையா? அப்போ இத்தனை குளறுபடிகளை வச்சுக்கிட்டு நாங்கள் அதிமுகவினுடைய நலனுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம்னா, நீங்கள் எங்கேயாவது நீங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கை எம்ஜிஆருடைய ஆட்சியோ ஜெயலலிதாவினுடைய ஆட்சியோ திருப்பி கொண்டு வர்றதுக்கு ஒரு இமி அளவுக்கு பயன்படுமா இந்த 3 பேர்த்தினுடைய நடவடிக்கை? அப்போ உங்களுடைய 3 பேர்த்தினுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு அதிமுகவை தோக்கடிச்சா யார் வருவாங்க? டிஎம்கே வரும். அப்போ உங்களுடைய 3 பேருடைய உழைப்பும் இன்னைக்கு திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரதுல தானே மும்முரமா இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து உங்களை வாங்க கட்சிக்குள்ளார வாங்கன்னு கூப்பிடுவாரு? நீங்க சேர்த்திக்கணும்னா நீங்க யார்? நீங்க இங்க இல்ல, போய் எடப்பாடி கிட்ட எல்லாம் உட்காந்து பேசணும். யாரா இருந்தாலும் நம்ம நடுநிலைமையோட பேசணும்ல. அப்போ இது வந்து எந்த இடத்துலையுமே இது வந்து ஒரு புது பிரச்சனை இல்லை அதிமுக. இன்னும் என்ன ஆகுதுனாக்கா, அதிமுகனுடைய தலைமை வலுவா தெரியுது. ஓ, நம்ம ஏதோ சத்தம் போட்டால் உடனே தூக்கி அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ செங்கோட்டையன் அவர்கள் மேலே எடுத்த நடவடிக்கை நியாயமான நடவடிக்கை தான். இது ஒன்றும் வரும் பாதகமெல்லாம் இல்லை. ஏன்னா முதல்ல அவர் ஸ்டெப்பு வரும், பதவியை விட்டு தான் நிற்கிறார் அடிப்படை உறுப்பினர்லேருந்து. இப்போ இப்போ அங்கே போய் நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு ஒன்றா அவங்களோட சேர்ந்து எலெக்ஷன் புரிய போகிறோம், எடப்பாடிக்கு டெபாசிட் போகுது, இதெல்லாம் பேசினதுக்கப்புறம் அவர் உங்களை வந்து கட்சியில் வச்சிருப்பாங்களா? எப்படி வைக்கணும்? யார் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வச்சிருப்பாரு அவங்க கட்சியில் இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி பேசினாங்கன்னா? நிச்சய மாட்டாரு. பிரேமலதா அவங்க வச்சிருப்பாங்களா யாராவது இந்த கட்சியில் அவங்களுக்கு பேசினாங்கன்னா? அன்புமணி ராமதாஸ் வச்சிருப்பாரா? டாக்டர் ராமதாஸ் வச்சிருப்பாரா? அப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் எப்படி அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அப்போ இவங்கெல்லாம் இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் துணிஞ்சு தான் இவங்க இந்த நடவடிக்கையே எடுக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கமே என்னன்னா அதிமுகவை காப்பாற்றணுங்கிற நோக்கம் இல்லை, எடப்பாடி அவர்களை ஒழிக்கணுன்றது. அப்போ அந்த எடப்பாடியை ஒழிக்கிறது மூலிமா நீங்கள் அதிமுகவை தான் ஒழிக்க போறீங்க. அப்போ அதிமுக ஒழிஞ்சதுன்னா நீங்கள் திமுகவை தான் ஆட்சி கொண்டு வர போறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ நீங்கள் என்ன பண்ண ஒரு நியாயமாக இருக்கிறீங்க? இல்லைங்க, எப்படி தான் இருக்கட்டும், நமக்கு அம்மாவனுடைய ஆட்சி வரணும். சரி, இன்றைக்கி நமக்கு எடப்பாடி தான் ஒத்து வரல, பரவாயில்ல, அவர் என்னமோ பண்ணிட்டு போகிறாருங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் தப்பான ஆளாவே கூட இருக்கட்டும், நம்மளுடைய நோக்கம் என்ன? அம்மாவனுடைய ஆட்சி வரணும், எம்ஜிஆருடைய ஆட்சி வரணும்னு தானே சொல்கிறீங்க நீங்கள். இன்றைக்கி வரைக்கும் அப்படி தானே சொல்கிறீங்க. அப்போது எப்படி அவர் மோசமான ஆளாக இருந்தாலும் எடப்பாடி எந்த இடத்துலையும் அதிமுக தோக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு கூட இருந்து ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷர் போடுங்க எடப்பாடி கிட்ட. அப்படி போனால் தானே நியாயம். ஆனால் இன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒன்றாண்டி என்னை சேர்த்துக்கிறியா இல்லை திமுகவை ஜெயிக்க வைக்கட்டுமா? என்னை சேர்த்துக்கிறியா திமுகவை ஜெயிக்க வைக்கட்டுமா? சேர்த்துக்கிறியா திமுகவை ஜெயிக்க வைக்கட்டுமா? அப்போ இது பிளாக்மெயில் இல்லையா இது? அப்போ உங்களை அதிமுகவில் சேர்த்திக்கலாம் திமுகவை ஜெயிக்க வைப்பீங்களா? இதுதான் நீங்கள் வந்து 78 வருஷமாக 52 வருஷமாக நீங்கள் இந்த கட்சியில் இருந்து மூத்த நிர்வாகிங்கிறதுக்கு உண்டான அடையாளமா? அப்போ இதெல்லாம் வந்து அதிமுகவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, பொதுமக்களே இதை ரசிக்கலை. குறிப்பாக சார், இப்போது சமீப காலத்துக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் பேசும்போது ஒரு பெரிய கட்சி நம்மளோட இணைய போதுன்னாரு. எடப்பாடி அவர்களின் கூட்டங்களில் வந்து தாவேகா கொடிகள் வந்து பறந்ததை வந்து பார்க்க முடியுது. அது அவங்களாம் பறக்க விட்டாங்களா இல்லை தாவேகா பறக்க விட்டாங்களான்னு தெரியல, நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து விஜய் அவர்களின் பொதுக்குழு கூட்டம் வந்து சமீபத்தில் நடைபெற்றது. அதில் வந்து விஜய் அவர்கள் தான் வந்து சிஎம் வேட்பாளர்ன்ற மாதிரி அவங்க அறிவிச்சிட்டாங்க. பாஜக கூட எந்த காலத்துலேயும் வந்து பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த முடிவை? இல்லை, இது வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம். இதில் எப்பயும் போல் சடங்கு சம்பிரதாயம் மாதிரி ஒரு 12 தீர்மானங்கள், அதில் மாநில அரசாங்கத்தையும் எதிர்த்து மத்திய அரசாங்கத்தையும் எதிர்த்து பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த சிறப்புங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க சைட்லேருந்து எந்த விதமான ஒரு பதிலோ ஒரு விளக்கமோ எதுவுமே வரல. ஸோ அது அவங்க கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய கடமையாக இருந்தனால இதை வந்து செய்கிறாங்க. அதுக்குண்டான பேச்சுக்கள் பூராமே அதை சார்ந்து இருந்தது தான் பார்க்குறோம். விஜய் பேச்சு கூட அதை சார்ந்தது தான். அப்போ இன்றைக்கி நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது வந்து அவர் இன்றைக்கி சொல்லலை புதுசாக. விக்கிரவாண்டி முதல்ல மாநாட்டிலே வந்து அதை தான் சொன்னார். அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டில் இந்த சிறப்பு பொதுக்குழுவில் வந்து அவர் இதுக்கு முன்னாடி அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு போன உடனே எதிர்கூட்டணியில் இருக்கிறவங்க அப்புறம் குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க பூரா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இவங்க வந்து சிபிஐக்கு போய் மாட்டிட்டாங்க, பாரதிய ஜனதா பிடியில் மாட்டிக்கிட்டாங்க, இவங்களா போய் மாட்டிட்டாங்க, அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க நிறைய. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐஆருக்கு நாங்கள்
கூட்டத்தை கூட்டும்போது கூட வரல, இவங்க பாரதிய ஜனதா சைடு வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் எப்பயுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு யாராவது ஏதோ திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு காவி சாயம் அடிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் திமுகவுக்கு எகென்ஸ்டாக ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா உங்களையும் வந்து சங்கின்றுவாங்க. நம்ம திமுகவுக்கு எகென்ஸ்டாக ஒரு கருத்தை சொன்னோம்னா நம்மளையும் சங்கின்றுவாங்க. இப்படி சொல்லி தான் வந்து பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் அதிக சங்கிகளாக உருவாக்குனது வந்து பெருமை வந்து திமுகவுக்கு தான் சாரும். அப்போ அந்த மாதிரி தான் அவங்களுடைய நடவடிக்கை இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் கூட்டணி ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு 6 மாதம் இருக்குது. அடுத்த மாதமே எலெக்ஷன் வரப்போதா கிடையாது. அப்போ என்னுடைய பார்வையில் என்னென்னா, விஜய் அவர்களுக்கு வந்து இந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு முன்னாடி ஒரு 10 to 15% வாக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு அப்புறம் அவங்க அந்த திமுக கூட்டணியெல்லாம் எதிர்பார்த்தது வந்து இதில் வந்து விஜய்க்கு வந்து கெட்ட பேர் வந்துடும், எல்லாமே ஒளிஞ்சு போயிடுவாங்க, கட்சியே காலி அழிஞ்சிருவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அதையெல்லாம் மாற்றுற அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து சிம்பத்தி அதிகமாயிடுச்சு. எல்லாரும் போட்டு அடித்தனால சிம்பத்தி அதிகமாயிட்டு அந்த அனுதாபங்கள் வந்து ஆதரவாக மாறிடுச்சு. அப்போ ஒரு 10 to 15 கூட இப்போ மினிமமாக ஒரு 15% விஜய்க்கு இருக்கும், ஏறி தான் இருக்குது வாக்கு சதவீதம். அப்போ இந்த இருக்கும்போது இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து அவங்க வந்து கூட்டணி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னது உண்மைதான் பார்த்தீங்களா, அதனால தான் வந்து இப்போ சிபிஐக்கு போனனால பயந்துக்கிட்டு கூட்டணி வைக்கிறாங்கங்கிற ஒரு கட்டக்கதியை வந்து கிளப்புவாங்க. அதோட வந்து இவங்க இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணணுங்கிற கட்டாயமும் கிடையாது. இன்றைக்கி முதல்ல இருந்ததை விட இன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாண்ட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு. அப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டைம் இருக்கிறனால இன்னும் ஒரு 2-3 மாதம் வந்து அவங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணி எந்த அளவுக்கு வந்து தங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்துவாங்க. அப்போ அந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்துற அளவுக்கு அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் தெரியும்ல. எலெக்ஷன் நிற்கிறதுனால எல்லாருமே சர்வே எல்லாம் இன்டர்னல்லாம் எடுக்கிறாங்க இல்லை, நமக்குன்னு ஒரு மெத்தடாலஜி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்போ அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்டு வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கும்போது அன்னைக்கு கூட்டணியினுடைய நெகோசியேஷனில் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பொசிஷனல் பவர் கிடைக்கும், கெயின் கிடைக்கும். இன்றைக்கி போகிறத விட இன்னும் 2 மாதம் கழிச்சு இதில் லாபமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குது. இப்போ அடுத்த ஒரு 2-3 மாதம் இவங்களுடைய தாவேக்காவுடைய அரசியல் செயல்பாடு நல்லா இல்லாமல் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அனுதாபங்கள் ஓட்டா மாறுற அளவுக்கு கன்வெர்ட் ஆகாமல் கீழே இறங்குச்சுனாலும் அது பாதிப்பு இல்லை. அரசியல் நடவடிக்கை நல்லா இருந்து இந்த 15ங்கிறது இன்னும் 20+ போனால் அது அவங்களுக்கு அட்வான்டேஜ். அப்போ ஒரு கூட்டணி கிட்ட பேசுறதுக்கு வந்து அவங்களுக்கு ஏதுவாக இருக்கும், கொஞ்சம் டிமாண்டிங்காக கேட்கலாம். அந்த காரணத்தின் அடிப்படையில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் இன்றைக்கி வந்து அவங்க வந்து அந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணலான்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டாப்புங்கிறதே கிடையாது. எப்பயுமே அது கமா தான், முடிஞ்சு போச்சுங்கிறது எதுவுமே கிடையாது. இன்றைக்கி யார் கூட கூட்டணி வைக்கல? அதிமுகவும் திமுகவும் தான் கூட்டணி வைக்கல, காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் தான் கூட்டணி வைக்கல. மீதி எல்லா அசிங்கமும் நடந்திருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை இது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து விஜய் அவர்கள் நம்ம ஏற்கனவே போன தடவை பேசினா 2 சாய்ஸ் அவங்க பார்ப்பாங்க. ஒன்று காங்கிரஸ் ஃபஸ்ட்டு வெளியே வர வச்சு அவங்க கூட கூட்டணி போகிறது. ஏன்னா அதில் வந்து ராகுல் காந்திக்கு ரொம்பவே உடன்பாடு இருக்குதா ஒரு செவிவெளி செய்தி. ஒரு 2 தடவை அவர்கிட்டலாம் பேசிட்டாங்கங்கிற மாதிரி. காங்கிரஸில் இருக்கக்கூடிய செல்வ பிறந்தை அவர்கள் கூட இந்த கரூர் இன்சிடெண்ட்டில் விஜயை பற்றி எதுவுமே பேசலை. ஏன் பேசலான்னா கூட அவர்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, அதெல்லாம் பேச முடியாது அப்படின்ட்டார். ஸோ அப்போ வந்து மற்றவங்களாம் திருமாவளவன்லாம் ஏறி அடிக்கிறார், கம்யூனிஸ்டுகள் ஏறி அடிக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் பண்ணும்போது காங்கிரஸ் வந்து அது இல்லை. ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸ் வந்து அவங்க விஜய் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்க்குறாங்க. அப்போ அதனால் வந்து இன்றைக்கி காங்கிரஸ் இன்னும் வெளியே வரணும், இன்னும் நம்பிக்கையாக காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியே வரணும்னா இன்னும் வந்து சில வாக்கு சதவீதத்தை அவங்க கூட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது விஜய் அவர்களுக்கு. அப்போ அந்த மாதிரி முடியுமா அப்படிங்கிறத ஒரு முயற்சி பண்ணலாம். அப்போ காங்கிரஸ் வெளியே வந்துச்சுன்னா திமுகவுக்கு அது பெருத்த பின்னடைவு, எதிர்கட்சியாக வர்றதுக்கு கூட பிரச்சனை ஆயிடும். ஏன்னா காங்கிரஸ் கூட விஜய் போகும்போது விஜய் வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு மாறிடும். இப்போ இவர் சொல்கிற மாதிரி டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு மாறாது, டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே ஃபைட் மாறிடும். டிஎம்கே ஷோலியாக இருக்க மாட்டாங்க. டிஎம்கேவை எங்கேயாவது அவங்க காங்கிரஸை பூரா ஏதாவது ஒரு வகையில் வந்து கன்வின்ஸ் பண்ணி ரீடைன் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து இவங்களுக்கு அதிமுகவுடைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதிமுகவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு போனாங்கன்னா அவங்க ஃபுல்லாக ஒரு 200 சீட்டு ஃபுல் ஸ்வீப் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்போ அந்த இடத்துல போகும்போது வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு தராங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி இல்லை, அதெல்லாம் கொடுக்க முடியாதுனாக்கா ஒரு 40-50 சீட் கொடுக்குறாங்கன்னா ஸ்வீப்பு ஆட்டோமேட்டிக்காக எதிர்கட்சி தலைவர். அப்போ காங்கிரஸ் கூட்டணியோட போனார்னா சிஎம் கேண்டிடேட்டுக்கு ஃபைட் பண்ணலாம், அப்படி இல்லைனா லீடர் ஆஃப் அப்போசிஷனாக வரலாம். அதிமுக கூட போனாருன்னா ஒன்றா ஆட்சியில் பங்கு கொடுத்தாங்கன்னா துணை முதலமைச்சர் ஆகலாம், இல்லைனா லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆகலாம். அப்போ இந்த கூட்டணிங்கிற இந்த 2 பாதையில் ஒன்றா காங்கிரஸ் கூட ஏன்னா இப்போ காங்கிரஸுங்கும் போது வெறும் காங்கிரஸ் மட்டும் வெளியே வராது திமுகவை விட்டு. நிச்சயமா
அப்போ காங்கிரஸ்னாவே காங்கிரஸ் கூட மற்ற கட்சிகள் வந்துடும். ஏன்னா இன்றைக்கி திமுக வந்து கொள்கை கூட்டணிலாம் கிடையாது. எல்லாம் இப்போ எப்படிப்பட்ட கூட்டணி எல்லாமே வந்து 2019 என்ன காசு வாங்குறாங்கிறதெல்லாம் பார்த்தோம். அவர் முத்தரசன் வந்து நாங்கள் நாச்சுக்கு அக்கௌண்ட்டில் வாங்கினோம், மற்றவங்கலாம் வந்து எல்லாருமே வந்து காசு வாங்கியிருக்காங்க, நாங்கள் நாச்சுக்கு அக்கௌண்ட்டில் வாங்கினோன்னு அவர் தரப்பு நியாயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ எல்லாமே ஏதோ ஒரு கம்பல்ஷனில் தான் அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ காங்கிரஸ் வெளியே வந்துச்சாவே அங்கே தோக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாவே அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் பூரா எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த 2 கூட்டணி சாய்ஸை எடுத்தாருன்னா விஜய்க்கு 3ல் கட்டாயமாக ஒரு பதவி நிச்சயம். முதல்வர், துணை முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர். தான் தனியாக நிற்கிறங்கிற மாதிரி நின்னாருன்னா வாக்கு சதவீதம் வரும், சீட் கன்வர்ஷன் வராது. சார் பல்லர் கேள்விக்கு தெளிவாக இருக்குங்க சார். நன்றி சார்.